ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த தீபிகா அப்படின்றவளுக்கு மனசாட்சி அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவளுக்கு மனசாட்சி அப்படின்ற ஒன்று இல்லாதனால தான் அதை கடத்தி அதை கல்லடி வீட்டில் வச்சுட்டு வந்துட்ட ஒரே காரணத்தினால தான் அந்த சின்ன குழந்தை, பச்சை குழந்தை வெண்பாக்கு வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட காலில் சீசாவோட போட்டு இப்போ அந்த குழந்தைய நடக்க விடாமல் பண்ணிட்டா. ஆனால் அதுக்காக அந்த குழந்தை துவண்டு போடாது. ஏன்னா அந்த குழந்தையோடைய மனசுக்குள்ளே இப்போ வெறி மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அவளுடைய அந்த அறியாமைன்னு சொல்லலாம், இல்லை யாரோ செஞ்ச தப்புக்கு அந்த குழந்தை தண்டனை அனுபவிச்சு தான் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. ஏன்னா நம்மளால் இன்றைக்கி ஜெயிக்க முடியலன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு அழுதுட்ருக்கா. அவங்க அம்மா வந்து மாத்திரை சாப்பிடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எப்படிமா உன்னால் ஜெயிக்க முடியும், உனக்கு காலில் அடிபட்டிருக்கு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இல்லை எனக்கு வேணும், கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணும், இந்த ஸ்கூலில் நான் கண்டிப்பாக யாருன்றது நிரூபித்து காட்டியே ஆகணும், நான் வந்து போட்டியிலேருந்து விலகிட்டதாவோ இல்லை தோற்று போயிட்டதாவோ அந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் என்னால் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாத நான் ஒரு தோற்று போயிட்டேன்னா அதை விட எனக்கு ஒரு கஷ்டம் வேறு எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்ல, சரி கண்டிப்பாக இந்த வழியோட நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், ஆனால் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன் கனவையும் நான் தடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரமாக புண்ணு சரியாக வரதுக்கும் மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. நீ இந்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிட்டா மட்டும்தான் உன்னால் இதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, எல்லாருடைய கன்சல்டிங் மீட்லேயும் எல்லாருடைய ஆதரவோடையும் அந்த குழந்தை நல்லபடியாக ஜெயிக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்த இந்த தீபிகாவுக்கு பாரா இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது, இதெல்லாம் ஜெயிச்சிருவா போகுது, சும்மா ஒரு சீனை இந்த மல்லி தான் உடைய சீனை போட்டு அப்படியே இந்த இமயமலை உயரத்துக்கு நடிக்குவானா, அதுக்கு மேலே இந்த பொண்ணு நடிக்குதப்பா சாமி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட வைராகியம் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு நாள் வருது, நியூஸு சேனலு டிவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரே ஒரு நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கால் அடிபட்டாலும் அந்த குழந்தையோட வைராகியம், தன்னம்பிக்கை எல்லாமே வெளிக்காட்டுற விதமாக இந்த குழந்தை ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. எப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த காம்படிஷனுக்கு கண்டிப்பாக இந்த வெண்பா வரமாட்டான்னு சொல்லிட்டு 100% உறுதியாக இருந்தாங்க இந்த தீபிகா. ஆனால் அதையும் மீறி இந்த தீபிகா வந்து என்னென்னவோ பண்ணி அந்த வெண்பாவை முடக்கி வைக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் வெண்பா அமைதியாக இருப்பால, மல்லியோட உதவியாலும் விஜயோட உதவியாலும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் ஸ்டேடியமுக்கு வராங்க. ஸ்டேடியமுக்கு வந்து பேரை கொடுத்து கடைசி நேரத்தில் வந்து கழுத்தில் இறங்கி பட்டையை கிளப்புனாங்க பாருங்கள். மொத்த பேருக்கும் முன்னாடி குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த காம்படிஷனில் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்ச எல்லா ரவுண்ட்லேயுமே இவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க எல்லா காம்படிட்டர்ஸ்க்கும் முன்னாடி. ஆனால் கால் வலி இருக்குது, ரத்தம் வருது, ஆனால் அதை காட்டிக்காமல் அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் இவங்க ஓடி வராங்க. ஓடி வந்து ஜெயிச்சு அங்கே இருக்கிற எல்லாருமே கப்பையும் வாங்கி சாதனை படைச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க தீபிகா போலீஸ் ஸ்டேஷன் வயிறு எரிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கா. அதுக்கு காரணம் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்பா காம்படிஷனில் கலந்துக்கவே கூடாது, என் பொண்ணு தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போடுபட்டாவது அவளை காம்படிஷனுக்கு வரவிடாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ என்னடான காம்படிஷனுக்கு வந்ததும் இல்லாமல் ஜெயிச்சு காட்டிட்டாலே, இவளை என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் உட்காந்துட்ருக்கா. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வெண்பாவை தான் பேட்டி எடுக்கிறாங்க. இதுக்கு காரணமானவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும், என்னுடைய தன்னம்பிக்கை என்னுடைய வைராக்கியத்தை வந்து நான் வெளிக்காட்டுற விதமாக தான் இந்த ஸ்டேஜை பார்த்தேன், அதனால தான் இந்த இடத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு ஊன்று கூட இருந்துச்சு. ஒரு விதத்தில் என்னை தோக்கடிக்கணும்னு நினச்சவங்க எனக்கு நல்லதாக பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் இப்போ ஜெயிச்சு நின்றுருக்கேன், அதுக்கு அவங்களுக்கு நன்றி, அதுக்காக அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை சொல்ல, யார் அந்த எதிரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் அது எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு, இதை பார்க்குற அவங்களுக்கே நல்லா தெரியும், அதனால் நான் அதை சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஜெயிச்சதுக்கான சந்தோஷத்தை பாராட்டு மெடல் எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷம் மல்லிக்கும் விஜய்க்கும், ஏன்னா நம்ம குழந்தை வந்து சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும், ஒரு குழந்தை அமைதியாக முடங்கி உட்காந்துடாத, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சியாச்சு ஜெயிச்சது பார்த்தீங்களா, அது தாங்க அந்த சின்ன குழந்தை. அதுக்காகவே அவளுக்கு ஒரு சல்யூட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.